வணக்கம். ஆ நான் வந்து ஒரு ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தேன். நானும் எங்க வீட்டுக்காரும் ஒண்ணா வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். அந்த சமயம் அந்த கடைக்கு வந்து அம்மா வந்து சாப்பிட வந்தாங்க. அம்மா சாப்பிட வந்தப்போ எங்கள பார்த்து, "ஆ இங்க வேலை செய்றீங்களா?" அப்படின்னு கேட்டாங்க. சொன்னேன், "ஆமா" அப்படின்னு. அப்போ என்ன நினச்சாங்கன்னு தெரில. எங்க 2 பேத்தையும் வர சொல்லி ஆசீர்வாதம் பண்ணாங்க. ஆசீர்வாதம் பண்ணிட்டு சொன்னாங்க, "இன்னும் கொஞ்ச நாள்ல 2, 3 மாசத்துல நீங்க தனியா கடை வச்சு, நீங்க முதலாளியா இருந்து ஒரு கடைய நடத்துவீங்க." அப்படின்னு சொன்னாங்க. அப்போ எனக்கு வந்து அது பெருசா தெரியல. எனக்கா நானே நினச்சேன், நம்மளே ஒரு இடத்துல வேலை செய்றோம். நம்ம கையிலயும் காசு இல்ல. நம்ம இன்னொரு கடை தொறந்து நம்ம ஒரு கடை தொறந்து நம்ம எங்கே போயிட்டு இருக்கிறது? அத நம்பாம இல்ல. சரி நடக்கிறப்ப நடக்கட்டும்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டு இருந்தேன். ஆனா அவங்க சொன்ன மாரி அடுத்த 3வது மாசம், அடுத்த 3 மாசத்துலயே நாங்க வந்து தனியா ஒரு கடை வச்சு, தனியா போயிட்டோம். ஒரு சின்ன கடைய எடுத்துட்டு, ஒரு நம்பிக்கையில நடத்திடலாம் அப்படின்னு போயிட்டோம். ஸோ அப்போ அந்த அவங்க சொன்ன மாரி அடுத்த 3வது மாசமே நாங்க போயிட்டோம். நாங்க போய் அந்த கடை இப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா சின்ன கடையா எடுத்து, இப்ப அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருசாகி, கொஞ்சம் ஒரு பெரிய கடையா, ஒரு சாப்பாட்டு கடை, நாங்க ஒரு முதலாளியா இருந்து, எங்ககிட்டயும் ஒரு 4, 5 பேர் வேலை செய்றாங்க. வச்சு இன்னைக்கு ஒரு ஒரு லெவல்ல இருக்கோம். அப்புறம் எங்களுக்கு என்னாச்சும் சின்ன சின்ன பிரச்சனை வந்தா கூட, அவங்க வந்து உடனே நம்மள வந்து ஆ கான்டாக்ட் பண்ணி, "நம்ப வந்து எப்படி இருக்கோம்? உங்களுக்கு இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனைன்னு" சொல்லி எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் குடுத்து, எங்கள வந்து ரொம்ப நிம்மதியா ஒரு நல்ல வாழ்க்கையில இருக்கிற மாரி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அம்மாவோட வாக்கு வந்து அ ரொம்ப சக்தி வாய்ந்தது. அவங்க வந்து ரொம்ப அருள் பெற்றவங்க. அவங்க நம்புனவங்க யாருமே அ கெட்டு போனதா இல்ல. கைவிட மாட்டாங்க. நம்மள அப்படியே கை தூக்கி, நம்மள வந்து ஒரு நல்ல இதில தான் வச்சிருப்பாங்க. அதனால அம்மாவ நம்பி வாங்க. நன்றி.